சாரதா மீரா கிட்ட கோயிலில் சண்டை போடுறாங்க. உன் பையனால தான் என் பொண்ணோட கல்யாணம் நிற்க போகுது. மரியாதையாக போய் உன் பையனை சாரி கேட்க சொல்லு. அப்படி இல்லைன்னா என் பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிட்டாலன்னா அவளோட பணத்தை எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் போட்டுட்டு நானும் உங்கள் வீட்டு முன்னாடியே கெரோசின் ஊற்றி கொளுத்தி செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்ட உடனே சாரதாவே போகிறாங்க மாப்பிள்ளை வீட்டில் போய் சாரி கேட்குறது. மாப்பிள்ளை வீடான வம்சி வீட்டில் அவங்க அப்பா அம்மா சாரதாவே கேவலமாக பேசுகிறாங்க. எங்கள் வீட்டு வாசப்படியை கூட மெரிக்க உனக்கு தகுதி இல்லாதவன், நீ ரெண்டாவது பொண்டாட்டியை ஒண்டி ஒட்டிக்கிட்டவ தானே அப்படின்னு சாரதாவை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. அந்த நேரம் ககன் வந்து பிடிச்சிடுறாரு. சாரதாவை இப்படி பண்ண உடனே கோவம் வந்து ககன் அடிக்க போகும்போது, ஒரு பொண்ணோட லைஃப் நீ கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, தயவு செய்து நீ போய் சாரி கேளு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ககன் சொல்ல, அப்படின்னா நான் ஆசிரமத்தில் போய் நான் இனிமேல் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்ல, வேண்டாமா உனக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக போய் ககன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு மாப்பிள்ளை கிட்ட. எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லிட்டு இருக்கா கல்யாணத்துக்காக. அந்த நேரம் அபூர்வா பூமியோட ஃபோனை சுருட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் அந்த ஃபோனுக்கு ஒரு கால் வருது. சரி, உங்கள் அண்ணன் வந்து அவங்க கிட்ட மாப்பிள்ளை வீட்டில் போய் சாரி கேட்டுட்டாருப்பா, உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனை இருக்காது, வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிடு, கல்யாணம் நல்லபடியாக, இனிமேல் கவலைப்பட வேணான்னு சொல்லுப்பான்னு சாரதா ஃபோனை பண்ணுறாங்க. அச்சச்சோ, ஃபோனை தவறுதலாக எடுத்துகிட்டு வந்துட்டுமா, சரி எதுக்கும் இந்த நல்ல நியூஸை நம்மளை கேட்டுட்டோம் அப்படின்னு அபூர்வா கீழே போய் சரச்சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இந்த ககனுக்கு எப்படி தான் நல்ல புத்தி வந்துச்சோ தெரியல, மாப்பிள்ளை கிட்ட போய் அவனே சாரி கேட்டானா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருந்த பூமிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. உடனே ரொம்ப கோவமாக அங்கிருந்து கிளம்பி வரா. இவ கோவமாக வரத அபூர்வா பார்த்துட்டு, ஏய் நில்லுடி, என்னவோ சொன்னேன், அவர் கேட்க மாட்டாரு, அவர் நல்லவர், அவர் தப்பு பண்ணலை, எல்லாத்துக்கும் அவருன்னு சொல்லிட்டு இருக்க, என்னடி அது என்ன போயிட்டுருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள? ஆமாம், அந்த மூஞ்சிக்கு நீயும் உன் மூஞ்சிக்கு அவனு தான் செட் ஆகும். உங்களுக்கு என்ன நல்ல சம்மந்தமாக செட் ஆகும்? உனக்கோ பெத்தவ யாருன்னு தெரியாது, அவனுக்கோ அப்பா யாருன்னு தெரியாது, அப்பா இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அபூர்வா வெறுப்பேத்த உடனே பூமி நிறுத்து, அவருக்கு யாரு அப்பான்னு உனக்கு தெரியாது, அந்த கடந்த காலத்தை மாற்றினவன் நீ தானே, இனிமே அவருக்கு அப்பா இல்லை, சாரதா ஆண்டிக்கு புருஷன் இல்லைன்னு ஏதாவது நீ பேசுன, உன் கடந்த கால வாழ்க்கையை மொத்தத்தையும் புரட்டி போட்டுருவேன். முத்துன கத்திரிக்காய் கடைக்கு வந்து தானே ஆகணும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னை, இனிமேல் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு எச்சரிச்சுட்டு அங்கேருந்து கோவமாக போகிறா. ககன் அவமானத்தில் நின்றுட்டு இருக்கிறத சாரதா பார்த்து, சாரிப்பா, எனக்காக தான் நீ இதை பண்ண, என்னை அடிச்சிருடா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இது நீ கொடுத்த உயிர்மா, நீ அழக்கூடாது, என் தலையை வெட்டி அவன் காலடியில் போட்டுட்டு வான்னு சொன்னாலும் நான் செய்வேம்மா, நான் உனக்காக மட்டும்தாம்மா வாழ்வேன், உன் சந்தோஷம் மட்டும்தாம்மா எனக்கு வேணும் அப்படின்னு ககன் சொல்ல, இதை கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்க பூமியோட கோவம் புஸ்வானம் மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லாருமே சோகமாக ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்க, பூமி மாடி மேலேருந்து பார்க்கும்போது சாரதா கீழே உட்காந்துருக்காங்க தனியாக. சரி, சாரதாவை போய் நம்ம சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு கீழே இறங்கி வராங்க. அந்த நேரம் லைட்டு போயிடுது. சரி, சாரதா எழுந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. அதே இடத்துல ககன் வந்து உட்காந்துடுறாரு. ககன்னு தெரியாமல் பின்னாடி இருந்து அப்படியே கழுத்துக்கிட்ட கையை போட்டு, ஆண்டி என்னம்மா பிள்ளைய பெற்று வளர்த்துருக்கீங்க, அவர் பேசினது பார்த்து நான் ஆடி போயிட்டேன், உங்களுக்காக சுயமரியாதையை கூட விட்டுட்டு காலில் போய் விழுந்தார் பார்த்தீங்களா, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம் ஆண்டி, எல்லா அம்மாங்களும் பையனுங்க மேலே பாசமாக இருப்பாங்க, ஆனால் பையனே ஒரு அம்மா மேலே பாசமாக இருக்கிறது உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் ஆண்டி, உங்களுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கும் அதே அதிர்ஷ்டம் தான் ஆண்டி அப்படின்னு சொல்ல, ககன் நீ முதல்ல உதறி தள்ளலான்னு நினச்சவர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாக கேட்டுட்ருக்காரு.